ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இன்னைக்கு நீ கஷ்டப்படுற மகளே, இன்னைக்கு நீ கஷ்டப்படுற மகனே, இந்த கஷ்டத்தின் நடுவிலையும் நீ ஆண்டவரை மறுதலிக்கல, இவ்வளவு வேதனையிலும் நீ ஆண்டவரை விட்டு கொடுக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்திற்கு நீ பயந்திருந்ததினால், கர்த்தர் பயந்திருந்ததினால் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கட்டளை இட்டு, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடியினால் உங்களுக்கு ஒரு திறந்த வாசல், பரலோகத்தினுடைய வாசல் உங்களுக்கு திறக்கும். அங்கே உங்களை தேற்றுவதற்கு ஆபிரகாமுடைய மடி கொடுக்கப்படும். அங்கே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு இயேசுவே, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த பரலோகத்தை இழந்துடக்கூடாது. ஊழியத்தை தாங்கிட்டு பரலோகத்தை இழந்துடக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டு பரலோகத்தை இழந்துடக்கூடாது. நம்முடைய கான்செப்ட் என்னவா இருக்கணும்னா, நம்ம இவ்வளோ நேரம் வர்றது ஆராதிக்கிறது எல்லாம் பரலோகத்திற்கு நம்மளை பக்குவப்படுத்திட்டே இருக்கிறோம். அதனால் அதை இழந்துட்டோம்னா அதில் எந்த லாபம் இல்லை. தற்கொலை பண்ணி சாகிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தற்கொலை பண்ணி சாகிறவங்களும் டைரெக்டாக நரகத்துக்கு தான் போகிறாங்க. பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் இல்லாமல் செத்து போகிறவங்களும் நரகத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ தற்கொலை பண்ணி சாகிறவங்களுக்கும் நம்மவும் ஒன்று தான். அதை பரலோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது அதை நம்ம அது பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதனால் எப்படியாவது அதில் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தரை ஆராதிங்க. ஆனால் எப்பவும் உங்கள் மனசனுடைய ஓரத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் எங்கே போகணும், நான் எங்கே போகணும்? பரலோகத்தில். எப்போ யார் எங்கே இறந்து போகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனால் இங்கே கண்ணை மூடுனா பரலோகத்தில் கண்ணை திறக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஸோ வேதத்தை திறந்து நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து, கர்த்தர் நல்லவர், ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். சேர்ந்து அந்த 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கனசரேத் அப்படி என்கிற ஒரு கடல். இந்த கனசரேத் என்கிறதற்கு ஆஸ்திகளின் தோட்டம் என்று அர்த்தம். ஆண்டவர் படகை பார்க்கிறார். அந்த படகுலே இந்த கனசரேத் என்கிற இடத்திலே அவர்கள் வருகிறார்கள். அவங்களுடைய படகு ஒரு காலியான படகாய், வெறுமையான படகாய், ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத ஒரு படகாய் கரையிலே நின்று கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த படகுலே ஒன்றிலே ஏறி அதை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போயிட்டு அந்த படகிலிருந்து ஆண்டவர் வலைகளை போடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வலைகளை போட்ட உடனே மிகுதியான மீன்கள் கிடைத்து அந்த படகு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற படகும் மூழ்கத்தக்கதாய், நிரம்பி வழியத்தக்கதாய் இப்ப நிறைய மீன்கள் கிடைக்கிறது. அப்ப அந்த படகு யாருடைய படகா இருந்துச்சு அப்படின்னா, பேதுருடைய படகா இருந்துச்சு. இந்த படகு நிரம்பி வழிகிறத பார்த்த உடனே இந்த மனுஷனால அப்படியே தாங்க முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும் அப்படின்னா இந்த அற்புதத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த அற்புதம் எனக்கு எப்படி நடந்துருச்சு? என்ன நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கு என் வாழ்க்கை தகுதி இல்லை, நான் ஒரு மோசமானவன், நான் ஒரு பாவியான மனுஷன், இதுக்கு இந்த கர்த்தர் என் கூடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை விட்டு போக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்றான். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே என் கூட நீங்க இருக்காதீங்க, நான் ரொம்ப மோசமான ஒரு ஆளு. உடனே ஆண்டவர் அடுத்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உன்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு நீ சொல்ற, ஆனா உன் மேல நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உன் மேல நான் ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். நீ வெறும் மீன்களை பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ மீன்கள் பின்பாக போக வேண்டியவன் அல்ல, நீ இந்த படகுலையும் இந்த வலைகளிலையும் இருக்க வேண்டியவன் அல்ல. உன்னை என்ன பண்ண போறான் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மேன்மையான ஒரு பொறுப்பை, ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை உன் தலையின் மேல் வைத்து இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று கர்த்தர் அவனை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை கர்த்தர் பேதுருக்கு சொல்லுகிறார். அதை போலவே இந்த பேதுரு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவர்கள் நடக்கிற இடத்துல அற்புதம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த பேதுருவை திரளான ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற மனுஷரை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் பார்க்கிறது போல நீங்கள் பாருங்கள் அப்படின்னா உங்களுடைய பார்வைகள் மாறட்டும் அப்படின்ற ஒரு செய்தியினுடைய தலைப்பில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பார்வை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கானான் இருக்கிறது. அவங்க எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கடல் கடந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கானானுக்கு போக முடியும். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் இருக்கிற ஒரு 12 தலைவர்களை நியமித்து 12 பேரையும் அந்த கானான் தேசத்திலே வேவு பார்க்கிறதற்காக, அந்த தேசம் எப்படி இருக்குது, எப்படி போய் நம்ம குடியேறலாம், எந்த வழியிலே உள்ள போகலாம், எந்த கோத்திரத்துக்கு எந்த இடத்தை கொடுக்கலாம், இப்படி அந்த தலைவர்களை அனுப்பி மோசேயினுடைய தலைமையில் 12 பேர் போய் அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வர்றாங்க. 12 பேரும் திரும்பி வந்தாங்க. அந்த 12 பேர்ல 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, துர்ச்செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஐயோ, ரொம்ப மோசமான இடமா இருக்குப்பா, நம்ம இப்படி நினைச்சு வரவே இல்லை, என்னமோ ஆண்டவர் கொண்டு நம்மளை அழகா உட்கார வைப்பாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் ரொம்ப ராட்சத மனுஷர்களா இருக்கிறாங்க. நாங்க ஏனாக்கின் புத்திரரை அங்க பார்த்தோம், அவங்க சாப்பிட்ற பழத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், பார்த்துருங்க, ஒன்னெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது, இதையே சாப்பிட்ற மனுஷன் எவ்வளவு பெருசா இருப்பான். இந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள சொல்லி ஒரு பெரிய பயத்தை அவங்க உண்டு பண்ணாங்க. உடனே ஜனங்கள் எல்லாரும் கத்தி கூப்பாடு போட்டு, எங்களுக்கு அங்க பிரேத குழிகள் இல்லையா, என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க, நாங்க இங்க இருக்க மாட்டோம், நாங்க கானானுக்கு வர மாட்டோம், நாங்க திரும்பி போறோம்னு சொல்லி இதுவரையிலும் நடத்தி வந்த ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அத்தனை பேரும் பெட்டியை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. உடனே ஜோஷுவா காலேப் என்கிற 2 பேரும் எழும்பி நின்று ஜனங்களை அப்படியே அமர்த்தி, கோவப்படாதீங்க, சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, அவங்க எவ்வளவு பெரியவங்களா வேணாலும் இருக்கலாம், நாங்களும் அந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்தது உண்மைதான், ஆனா நீ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த ஏனாக்கின் புத்திரர் நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த பெலிஸ்தியர்களை ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த கோலியாத்தை போன்ற ராட்சதர்களை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அவங்க 2 பேரும் நற்செய்தியை சொல்றாங்க. நல்லா கவனிச்சுங்க, 12 பேர்ல இந்த 10 பேரு துர்ச்செய்தியை பரப்புறதற்கு காரணம் என்ன, அவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பார்த்த விதம் தான் தப்பானது. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற ஏனாக்கின் புத்தர் நாங்க பார்த்தோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்னா வெட்டு கிளிகளை போல இருந்தோம், ரொம்ப சாதாரணமா இருந்தோம், அவங்க ரொம்ப பெருசா இருந்தாங்க, நாங்க ரொம்ப சின்னவங்களா இருந்தோம். அப்போ இந்த இடத்துல யுத்தம் இன்னும் நடக்கல, பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கல, அவர்களோட அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய பார்வை சரியா இல்லாததுனால,
எதிரியை வித்தியாசமாய் பார்த்ததுனால, எதிரியை தங்களை விட ரொம்ப பெருசா பார்த்ததுனால கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய சட்டம் போடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு மறுதளிச்சிங்கல்ல, முறுமுறுத்தீங்கல்ல, யாருமே நீங்க கானான் தேசத்துக்கு போக மாட்டீங்க. அத்தனை பேருடைய சடலங்களும் இங்கே விழும். ஜோஷுவா, காலேப் என்கிற இந்த 2 பேரை தவிர வேற ஒருத்தரும் போக முடியாதுன்னு 20 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வனாந்தரத்திலே செத்து மாண்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா பார்வைதான், பார்வைதான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா பார்வை தான். நம்ம எப்படி பார்க்கிறோன்னு தான் முக்கியம். வேதத்திலே கோலியாத் தாவீது கோலியாத்தினுடைய கதையை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த கோலியாத் தாவீதுனுடைய சம்பவத்தில் பார்க்கலானால் யார் அங்கே இருக்கிற சவுல் ராஜாவால கோலியாத்தை ஜெயிக்க முடியல. சுத்தி இருக்கிற படை வீரர்களால கோலியாத்தை ஜெயிக்க முடியல. கோலியாத்தை ஜெயிக்க முடியாததுக்கு என்ன காரணம்? இவங்க கையில ஆயுதம் இல்லாததுக்கு காரணமா? இவங்க அவனை விட ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிறதுக்கு காரணமா? இல்லைன்னா இவங்களுடைய ட்ரெஸ் சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணமா? இல்லைன்னா இவங்க நிக்கிற ஏரியா சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணமா? அப்படி கிடையாது. அத்தனை பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தாவீதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தாவீது எதை கொண்டு கோலியாத்தை முறியடிச்சான்? பட்டயத்தை கொண்டு முறியடிச்சானா? அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை கொண்டு முறியடிச்சானா? இல்லைன்னா அவன் நிக்கிற இடத்தை கொண்டு முறியடிச்சானா? கிடையவே கிடையாது. இவங்கள்ட்ட இருந்த பட்டயம் கூட தாவீதினிடத்துல இல்ல. இவங்க உடுத்தி இருக்கிற உடைய கூட அவனால உடுத்த முடியல. ஆனால் இவர்களுக்கு முன்பாக 40 நாட்கள் வந்து கர்ச்சித்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை பார்த்து அத்தனை பேராலையும் ஜெயிக்க முடியாட்டாலும் இந்த தாவீதால கோலியாத்தை ஏன் ஜெயிக்க முடிஞ்சிருச்சுன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் கோலியாத்தை உயரமானவனாய் பார்த்தார்கள். அவனுடைய தலை சீராவை பார்த்து பயப்பட்டாங்க. அவனுடைய கையில இருக்கிற ஆயுதத்தை பார்த்து பயப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒருவன் தாவீது அவனுடைய பார்வையை மாற்றிக்கொண்டான். இவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்த நான் பயப்பட மாட்டேன். நான் ஆராதிக்கிற கர்த்தர் சிங்கத்தினுடைய வாய்க்கும் கரையினுடைய கைக்கும் என்ன தப்புவித்த கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இவன் ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். அவைகளை என்னுடைய கரத்துல கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இந்த கோலியாத்திற்கு பின்பாக எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் ஒரு நாளும் கோலியாத்தை பார்ப்பதில்லை. அவனுக்கு பின்பாக எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தரை பார்ப்பேன்ற அந்த கண்ணோட்டம் பாருங்களேன். சரியா பார்த்துட்டாரு பாருங்க, சரியா பார்த்துட்டாரு. சரியா பார்த்த உடனே அவருக்குள்ள விசுவாசம் வருது. சரியா பார்த்த உடனே யுத்தத்திற்கு இறங்கி போலான்னு இறங்கி போயிட்டான். சரியா பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது ஜெயத்தோட திரும்பி வந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுகிறதுக்கு என்ன காரணம்? தைரியமா வாழ முடியாததற்கு என்ன காரணம்? நீங்க ஏன் அடுத்த ஸ்டெப் வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் இன்னைக்கு தன்னையே நொந்து கொள்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய பார்வை சரியில்லை. உங்களுடைய கண்களில் நீங்க இன்னும் வெற்றி அடையல. நீங்க கண்களில் இன்னும் நீங்க சரியாகல. இயேசுவை போல நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கல. ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனையில எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே உங்களை மாதிரி நான் பார்க்கணும், எனக்கு அந்த பார்வையை தாருங்க ஆண்டவரே, என்னுடைய பார்வையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, கண்களை திறந்தருளும் என்று அந்த குருடன் ஜெபித்தது சரீரத்தில் இருக்கிற கண்ணுக்காக அவன் ஜெபிச்சிருக்கலாம். நமக்கு நிறைய பேருக்கு இங்க சரீரத்தில் இருக்கிற கண்கள் நல்ல கண்களை தான் இருக்குது, ஆசீர்வாதமான கண்களை தான் இருக்குது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், தூரத்தில் பார்க்கிறோம், கிட்டத்தில் பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்ணு நிறைய பேருக்கு நல்லா இருக்குது. ஆனா எந்த கண்ணு நல்லா இல்லைன்னா, நிறைய பேருக்கு உள்ளான கண், அகக்கண், இருதயத்தினுடைய கண்கள் நிறைய பேருக்கு என்ன கண்ணா இல்லைன்னா தூர பார்வை அவங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேருக்கு கிட்ட பார்வை இல்லை. நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்த பார்வை நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்னன்னா, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க, என் எதிர்காலத்தை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க, என் குடும்பத்தை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்க உங்களை குறித்து வித்தியாசமா பார்த்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்க பார்த்திருக்கலாம். நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை வச்சு நீங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்க கடந்து போகிற சிச்சுவேஷனை வச்சு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா
ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய பார்வையை நீ மாற்று. 10 வருடம் தாண்டி ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. 5 வருஷம் தாண்டி உங்க பிள்ளையினுடைய நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. உங்க குடும்பத்தினுடைய நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கொண்டே இயேசுவினிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய கண்களை திறந்தருளும். ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. வாலிப தம்பி நீ கேளு, கர்த்தர் உன் பார்வையை கர்த்தர் மாற்ற போறாரு. நீ சரியா பார்க்க ஆரம்பிச்சேன்னா உன்னுடைய சோர்வு உன்னை விட்டு மாறி போகும். உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு எடுக்கப்பட போகும். நீ தைரியமாயிருவ. நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவ. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவ. கர்த்தரிடத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய கண்களை திறந்தருளும்.